யானைக்கு தப்பி ஓடிய சமணர்கள் தங்களது ஆத்திரத்தோடு பல்லவ மன்னரிடம் ஓடிச் சென்றனர். கலங்கி புலம்பி தங்கள் தோல்வியை கூறினர். மன்னர் பதறி கேட்டார், இனி என்ன செய்வது? சமணர்கள் பதிலளித்தனர், திருநாவுக்கரசரை அழிக்க அவரை கல்லோடு கட்டிக் கடலில் வீசுவதே வழி. பல்லவ மன்னரும் சமணர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். கொடூரமான கொலையாளர்கள் திருநாவுக்கரசரை பெரிய கல்லோடு கட்டி கடலின் ஆழமாய் தள்ளிவிட்டனர். அந்த நேரத்தில் திருநாவுக்கரசர் இறைவனை நோக்கி உருகினார். எந்தை பிரானையே ஏத்தி இறைஞ்சுவேன் என்று பாடினார். அவருடைய பக்தி பரவசத்தால் கடல் கொதிக்காமல் அமைந்தது. கல் தேப்பாக மிதந்து திருநாவுக்கரசர் மீள ஆரம்பித்தார். அந்த வேளையில் கடல் அதிபன் வருணன் அலைகளின் கரங்களால் திருநாவுக்கரசரை மெதுவாக தூக்கி திருப்பாதிரிப்புலியூரின் கரையிலே கொண்டு வந்தான். இச்செய்தி கேட்டு சிவபக்தர்கள் ஆர்வமுடன் ஓடி வந்தனர். அரஹரா அரஹரா என முழக்கமிட்டு திருநாவுக்கரசரை வரவேற்றனர். அவர் ஈன்றாளுமாய் என்று தொடங்கும் திருப்பதிகத்தால் இறைவனை போற்றினார். திருப்பாதிரிப்புலியூரில் சில நாட்கள் தங்கிய பின் திருமானிகுழி, திருத்தணி நகர் உள்ளிட்ட புனித தலங்களை வணங்கி திருவதிகைக்கு திரும்பினார். பேரமுடன் அவரை வரவேற்றனர். வெறிவிரவு கோவிளம் என்று தொடங்கும் திருப்பதிகம் மூலம் திருநாவுக்கரசர் இறைவனை துதித்தார். அந்த பொன்னிய தருணத்தில் பரமசிவன் திருநாவுக்கரசருக்கு நேரில் காட்சியளித்து அவரை அருளால் ஆசீர்வதித்தார். திருநாவுக்கரசர் இறைபக்தியின் பேரொளியில் திளைத்து திருப்பதிகங்களை தொடர்ந்து பாடினார்.